Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலத்தில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் ரயில் நிலையத்தின் நுழைவாயில் மேற்கூரை இடிந்து விழுந்து சேதமானது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், விவரங்கள். மாவட்டத்தில் நேற்று இரவு பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இதன் காரணமாக குறிப்பாக சூரமங்கலம் ஜங்ஷன் பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசியது. இதனால் சேலம் ஜங்ஷன் ரயில்வே நிலையத்தில் பிரதான நுழைவுப்பகுதியில் வராண்டாவில் அதாவது மேற்கூரையில் உட்புறம் அமைக்கப்பட்டிருந்த பொய்க்கூரை அதாவது பால்ஸ் சீலிங் திடீரென பெயர்ந்து விழுந்தது. இதனால் அந்த பகுதியில் ரயிலுக்காக காத்திருந்த பயணிகள் அலறி அடித்து ஓடினர். இப்பகுதியில் மராமத்து பணி நடைபெற்று வருவதால் பயணிகள் அவ்வழியாக செல்வதற்கு தடுப்பு ஏற்பட்டிருந்தால் எந்த விதமான உயிர்ச்சேதமும் இல்லை. பொய்க்கூரை பெயர்ந்து விழுந்த போது நல்வாய்ப்பாக எந்த ஒரு உயிர்ச்சேதம் ஏற்படவில்லை. உடனடியாக ரயில்வே நிர்வாக இடிபாடுகளை அப்புறப்படுத்தும் பணியை துரிதமாக மேற்கொண்டு அதனை அப்புறப்படுத்தினர். இதற்கிடையில் திருவாக்கவுண்டர் மற்றும் கொண்டலாம்பட்டி சீரநாயக்கம்பட்டி பைப்புகளிலும் பலத்த சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதில் திருவாக்கவுண்டர் பைபாஸ் நகர பேருந்து நிலையத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த 2 நிழற்கூடைகளில் ஒன்று இடிந்து விழுந்தது. இந்த நிழற்கூடை முழுவதும் மிகப்பெரிய இரும்பு குழாய்கள் மற்றும் தகர கூரைகளை கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிழற்கூடை இடிந்து விழுந்ததில் ஒரு மூதாட்டி உட்பட 2 பேர் இடிபாடுகளை சிக்கிக் கொண்டனர். இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் மழையை பொருட்படுத்தாது பயணிகளும் உடனடியாக பொதுமக்கள் அவர்களை மீட்டனர். இதனால் லேசான காயத்துடன் அவர் உயிர் தப்பினர். மழையின் காரணமாக 2 இடங்களில் நடைபெற்ற இந்த சம்பவங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி சேலம் மாநகரில் நேற்று இரவு பலத்த மழை அதாவது சூறாவளி காற்றுடன் பெய்தது. இதன் காரணமாக மாநகரில் ஆங்காங்கே குறிப்பாக அழகாபுரம், சூரமங்கலம், அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை இடங்களில் மரங்கள் சாய்ந்து விழுந்தது. ஆங்காங்கே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தற்போது அவற்றை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.